உலகின் தலை சிறந்த கேப்டன் என போற்றப்படுபவர், சச்சினை விட சிறப்பாக விளையாடுகிறார் என கிரிக்கெட் லெஜண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸால் பாராட்டப்பட்டவர். ஜாண்டி ரோட்ஸுக்கு பிறகு கிரிக்கெட் உலகின் ஈடு இணையற்ற ஃபீல்டராக பார்க்கப்பட்டவர். ஆஸ்திரேலிய அணிக்கு தொடர்ந்து 2 உலகக்கோப்பைகளை வாங்கி கொடுத்தவர். கிரிக்கெட் வாழ்க்கையில் இவரை போல மோசமாக வீழ்ந்தவரும் இல்லை, இவரை போல உச்சம் தொட்டவரும் இல்லை. அவர்தான் உலக அரங்கில் ஆஸ்திரேலிய அணியின் முகமாக இருந்த ரிக்கி தாமஸ் பாண்டிங். ஆஸ்திரேலியாவின் டாஸ்மானியா தீவில் பிறந்தவர் ரிக்கி பாண்டிங். இவரது தந்தை கிரேம் கிளப் அளவில் கிரிக்கெட்டும், மாமா கிரேக் ஆஸ்திரேலிய அணியிலும் விளையாடியவர்கள். இவர்களது கிரிக்கெட் ஆர்வமே சிறுவன் ரிக்கி பாண்டிங்கை கிரிக்கெட்டை நோக்கி இழுத்தது. அதனை அறிந்து 9 வயதிலேயே மௌப்ரே கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்தனர் பெற்றோர். கிளப் லெவல் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய பாண்டிங்கிற்கு 16வது வயதில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அகாடமியில் இருந்து அழைப்பு வந்தது. மெக்ராத், ஹஸ்ஸி, வார்னே, கில்கிறிஸ்ட், பிரெட்லி போன்ற முன்னணி வீரர்களும் இங்கு பயிற்சி பெற்றவர்களே. கிளப்பில் இருந்து நேரடியாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்றதும் அங்கு ஒன்றி போக பாண்டிங்கிற்கு சிறிது காலம் பிடித்தது. பாண்டிங்கின் சிறப்பான ஆட்டம் அந்த அகாடமியின் பயிற்சியாளர் ரோட்னி மார்ஸை வியக்க வைத்தது. அங்கு 2 வருட பயிற்சி முடித்து டாஸ்மானியா மாநிலத்திற்காக முதல் தர போட்டிகளில் விளையாடினார் பாண்டிங். அப்போது பாண்டிங்குடன் விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் பூன் பாண்டிங்கின் கேமில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினார். தொடர்ந்து நன்றாக விளையாட 19 வயதில் 1995ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியில் ஆடும் வாய்ப்பு பாண்டிங்கிற்கு கிடைத்தது. முதலில் ஒருநாள் அணியிலும் அடுத்து டெஸ்ட் அணியிலும் விளையாட தொடங்கினார் பாண்டிங். விளையாடிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே 96 ரன்கள் விளாச பலரது பார்வை பாண்டிங்கின் மீது திரும்பியது. ஆனால் பாண்டிங்கால் கன்சிஸ்டன்சியுடன் ஆட முடியவில்லை. அதோடு அணியில் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் என பாண்டிங்கின் பொசிஷன் மாறிக்கொண்டே போனது. 1996ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் கூட பாண்டிங்கால் பெரிய அளவில் ஜொலிக்க இயலவில்லை. வெஸ்ட் இண்டீஸுடன் ஒரு சதம் மட்டுமே அடித்தார். அதோடு போட்டியை வென்ற பிறகு குடியும் பாற்றியும் அதிகமாக இருந்த ஆஸ்திரேலிய அணியில் பாண்டிங் மட்டும் விதிவிலக்கா என்ன? அளவுக்கு அதிகமாக குடித்து சுய நினைவை இழந்து சண்டையிடுவது பாண்டிங்கின் வழக்கமானது. 1998இல் கொல்கத்தாவில் பாரில் குடித்துவிட்டு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் வர, பெண்களிடம் தவறாக நடக்கவில்லை, ஆனால் தகராறு செய்தேன் என பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார். அடுத்த ஆண்டே சிட்னியில் உள்ள ஒரு நைட் கிளப்பில் குடித்துவிட்டு சண்டையிட்டு கண் வீங்கும் அளவு சென்றது. மறுபடியும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார் பாண்டிங். இதனால் 2 போட்டியில் ஆட தடையும் விதிக்கப்பட்டது. பாண்டிங்கின் இதுபோன்ற நடவடிக்கையால் அவருக்கு கிடைக்க வேண்டிய துணை கேப்டன் பொறுப்பு மிகச்சிறந்த விக்கெட் கீப்பரான கில்கிறிஸ்டுக்கு கொடுக்கப்பட்டது. குடிப்பழக்கத்தால் 1995 முதல் 99 காலகட்டத்தில் பாண்டிங்கின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்படியாக இல்லை. வாய்ப்புகளும் கை நழுவி போகின. பலரும் பாண்டிங்கை விமர்சிக்க தொடங்கினர். இதை உணர்ந்த பாண்டிங் குடியை நிறுத்த தொடர்ந்து கவுன்சிலிங் சென்றார். இரவில் பார்ட்டிக்கு செல்வதையும் குடிப்பதையும் நிறுத்திக் கொண்டார். கிரிக்கெட்டுக்காக தன்னை திருத்திக் கொண்டதோடு கிரிக்கெட்டில் முழு கவனத்தை செலுத்தினார். ஸ்டீவ் வாக் தலைமையில் 1999 உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய அணி வென்றாலும் பாண்டிங்கின் ஆட்டமோ ஆவரேஜாகவே இருந்தது. இதை உணர்ந்த பாண்டிங் மெல்ல மெல்ல தன்னுடைய ஃபார்மை மீட்டெடுக்க கடுமையாக உழைத்தார். அதன் பலனாக அந்த ஆண்டு இறுதியில் பாகிஸ்தானுடன் நடந்த டெஸ்டில் 197 ரன்கள் அடித்து அசத்தினார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் பேட்டிங்கின் உச்சத்திற்கே சென்றார் பாண்டிங். இதனிடையே விபி சீரீஸில் ஏற்பட்ட தோல்வியால் ஒருநாள் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஸ்டீவ் வாக். துணை கேப்டனான கில்கிறிஸ்டே அடுத்த கேப்டன் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் பாண்டிங்கை கேப்டனாக அறிவிக்கிறது ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வாரியம். ஸ்டீவ் வாக்கின் இடத்தை பாண்டிங் நிரப்புவாரா என கேள்வி எழுந்தது. ஆனால் ரிக்கி பாண்டிங்கின் பேட்டிங் ஒரு பக்கம் சிறப்பாக, மறுபக்கம் கேப்டன்சியிலும் அசத்த தொடங்கினார். ஆண்டுக்கு 5 சதங்களுக்கு குறையாமல் அடிக்க பாண்டிங்கின் மீது ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. சச்சின் மற்றும் லாராவுக்கு இணையான வீரராக பாண்டிங்கை கொண்டாடி தீர்த்தனர் கிரிக்கெட் பிரியர்கள். பாண்டிங்கின் பேட்டிங் ஸ்டைலை கவனிக்கும் பலருக்கும் அவரது ஹூக் ஷாட்டை பார்க்க அவ்வளவு பிடிக்கும். இடது காலை நன்றாக ஊன்றி வலது காலை தூக்கி பாண்டிங் ஆடும் ஹூக் ஷாட் எத்தனை ஃபீல்டர்கள் இருந்தாலும் அனைவரையும் தாண்டி பவுண்டரியை பதம் பார்க்கும். சச்சினின் ஸ்ட்ரைட் டிரைவ், கோலியின் கவர் டிரைவில் இருக்கும் அழகியல் பாண்டிங்கின் ஹூக் ஷாட்டிலும் இருக்கும். ஃபீல்டிங்கில் சொல்லவே தேவையில்லை. பாண்டிங்கிடம் பந்து சென்றால் எந்த பேட்ஸ்மேனும் ரன் ஓடும் முடிவை கைவிடுவார். ஏனெனில் கிரிக்கெட்டில் அதிக ரன் அவுட் செய்த வீரர் ரிக்கி பாண்டிங் தான். இந்நிலையில் 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வெல்வதற்காக தனது அணியை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் பாண்டிங். ஆனால் ஆஸ்திரேலிய அணியின் ஸ்டார் பிளேயரான மார்க் வாக் ஓய்வை அறிவிக்க பர்ஃபார்மன்ஸ் குறைவால் ஸ்டீவ் வாக்கிற்கு உலகக்கோப்பையில் விளையாட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இவை அனைத்தும் பாண்டிங்கிற்கு சவாலாக மாறின. ஆனால் தனது
சிறப்பான கேப்டன்சி மற்றும் பேட்டிங் மூலமாக ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றார் பாண்டி. இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதியது ஆஸ்திரேலியா. கில்கிறிஸ்ட் மற்றும் ஹைடன் 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப்புடன் இருக்க திணறிக் கொண்டிருந்த இந்தியா சற்று சுதாரித்து அடுத்தடுத்து இருவரின் விக்கெட்டையும் எடுத்தது. ஆனால் ரியல் கேம் அப்போதுதான் தொடங்கியது. அடுத்த பேட்ஸ்மேனான பாண்டிங் மற்றும் மார்டினின் விக்கெட்டை கைப்பற்ற இந்தியா எடுத்த எந்த முயற்சியும் கை கொடுக்கவில்லை. பாண்டிங் 140 ரன்னும் மார்டின் 88 ரன்னும் அடிக்க இந்தியாவுக்கு 360 ரன்கள் டார்கெட்டை செட் செய்தது ஆஸ்திரேலியா. கடினமான இலக்கை போராடி சேஸ் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவோ அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி உலக கோப்பையை பாண்டிங் கையில் கொடுத்தது இந்தியா. சதமடித்த பாண்டிங் ஆட்ட நாயகன் விருதை வாங்கினார். மொத்த உலக கோப்பையில் ஒரு போட்டியில் கூட தோற்காமல் கெத்து காட்டியது பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி. ஸ்டீவாகை விட ஆஸ்திரேலிய அணியின் ஆக்ரோஷம் பாண்டிங்கின் தலைமையில் பல மடங்கு அதிகரித்தது. பாண்டிங் விளையாடும் போது சிரிப்பதை பார்ப்பதே அரிது. விளையாடுவது எப்போதும் பாண்டிங்கிற்கு சீரியஸ் பிசினஸ் தான். ஒவ்வொரு போட்டியையும் ஒரு போர் போலதான் பார்த்தார் பாண்டிங். வெற்றி என்பதே பாண்டிங்கின் ஒரே நோக்கம். தோற்றுவிட்டால் பாண்டிங்கை பார்க்க மிரட்சியாக இருக்கும். கோலியின் அக்ரஷன் எல்லாம் பாண்டிங்கின் அக்ரஷனுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. சில கேப்டன்கள் உள் உணர்வோடு செயல்படுவர், சிலர் முழுமையான திட்டத்துடன் செயல்படுவர். ஆனால் பாண்டிங் இரண்டும் கலந்தவர் என்றே சொல்ல வேண்டும். பாண்டிங்கின் வார்த்தைகளில் கூறுவது என்றால் 60 விழுக்காடு முன் தயாரிப்புடனும் 40 விழுக்காடு உள்ளுணர்வுடனும் செயல்படுபவரே பாண்டிங். இதனிடையே 2004ஆம் ஆண்டு ஸ்டீவ் வாக் டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்தும் விலக அதற்கும் கேப்டன் ஆகிறார் பாண்டிங். அடுத்துதான் வந்தது பாண்டிங்கின் சோதனை காலம். உலக கோப்பையில் தோற்றாலும் தோற்கலாம், ஆனால் ஆஷஸில் தோல்வியே கூடாது என நினைப்பார்கள் ஆஸ்திரேலிய ரசிகர்கள். ஆனால் பாண்டிங்கின் பேட்டிங் நன்றாக இருந்த போதும் 2005ஆம் ஆண்டு ஆஷஸ் தொடரை தோற்றது ஆஸ்திரேலியா. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா தோற்பதால் மீடியாக்கள் பாண்டிங்கை திட்டி தலையங்கம் எழுதின. அடுத்து இந்தியாவுடன் நடந்த தொடரிலும் தோற்க மேலும் நெருக்கடிக்கு உள்ளானார் பாண்டிங். வெளி உலகிலிருந்து துண்டித்து தனது மொத்த அணியையும் சில வாரம் முகாமிற்கு கூட்டிச் சென்று டீம் ஸ்பிரிட்டை மேம்படுத்த முயற்சி மேற்கொண்டார். வீரர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதோடு அணியின் தேவையையும் உணர்ந்து கொண்டனர். ஆஸ்திரேலியா முற்றிலும் வேறு அணியாக பரிணமிக்க தொடங்கியது. தனது பேட்டிங்கில் நல்ல ஃபார்மை தொடர்ந்த பாண்டிங் தனது 100வது டெஸ்ட் போட்டியை 2006ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் விளையாடினார். இந்த போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சதமடித்து சாதனை படைத்தார். அந்த ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் வென்றது ஆஸ்திரேலியா. கடந்த ஆஷஸ் தோல்விக்கு பழிவாங்க காத்துக் கொண்டிருந்த பாண்டிங் அணி 2007 ஆஷஸ் தொடரை 5-0 என 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஒயிட் வாஷ் செய்தது. இதில் சிறப்பாக ஆடிய பாண்டிங் தொடர் நாயகன் விருதை வென்றார். அதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து 26 டெஸ்ட் போட்டிகளில் வென்றது ஆஸ்திரேலிய அணி. யாராலும் அவர்களது வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. தொடர்ந்து 2007 உலக கோப்பையிலும் ஒரு போட்டி கூட தோற்காமல் அத்தனையையும் வென்றது ஆஸ்திரேலியா. 2009ஆம் ஆண்டும் சாம்பியன்ஸ் டிராபியையும் கைப்பற்றி கிரிக்கெட் உலகை ஆதிக்கம் செலுத்தியது ஆஸ்திரேலியா. இந்த தொடரிலும் ஆட்டநாயகன் விருது பெற்றார் பாண்டிங். 2 உலக கோப்பை, 2 சாம்பியன்ஸ் டிராபி, ICC ஈவென்ட்ஸில் 2 தொடர் நாயகன் விருது, ஆஷஸில் 5-0 என வெற்றி என உலகின் தலை சிறந்த வீரராகவும் கேப்டனாகவும் விளங்கினார் பாண்டிங். 2002இல் ஆரம்பித்த பாண்டிங்கின் ஃபார்ம் 2009இல் மெல்ல சரிய தொடங்கியது. 2011 உலக கோப்பை காலிறுதியில் இந்தியாவுடன் நடந்த போட்டியில் தோற்று வெளியேறியது ஆஸ்திரேலியா. இந்த தோல்வியால் உலக கோப்பையோடு கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய பாண்டிங் 2012இல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். ஆஸ்திரேலிய அணியும் சர்வதேச கிரிக்கெட்டும் எத்தனையோ வீரர்களை பார்த்திருக்கலாம், ஆனால் பாண்டிங்கை போல் ஒருவரை பார்ப்பது மிக அரிது. இன்றைக்கு கோலி காட்டும் அக்ரஷனை அன்றே காட்டியவர். தோனி காட்டிச் சென்ற கேப்டன்சியை அன்றே சாத்தியமாக்கியவர். வெற்றி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்கும் உதாரணமாக நின்றவர். அதனால்தான் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த வீரராக, கேப்டனாக இன்றைக்கும் புகழப்படுகிறார் ரிக்கி பாண்டிங்.